என்ன மச்சானும் மச்சானும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு புது டிராமா போடுறீங்களா? பைத்தியக்காரி, இந்த செயினை தான் அந்த ரவுடி பசங்க சமூகத்திட்ட இருந்து பறிச்சுட்டு போனது. அது அங்க இருந்த நகைக்கடை சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. முதல்ல இந்த வீடியோவை பாரு. பாத்தியா, இவனுங்க தான் சமூகத்துக்கிட்ட செயினை பறிச்சவனுங்க. இன்னைக்கு அந்த செயினை அடகு வைக்க அடகு கடைக்கு வந்திருக்கானுங்க. அந்த அடகு கடைக்காரன் செயின்ல இருந்த லாக்கெட்ல உன் போட்டோவையும் சமூகத்தோட போட்டோவையும் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணிருக்கான். பாண்டி போன் அடிச்சோன்னே நான் அந்த அடகு கடைக்கு ஓடி போனேன். எங்களை பார்த்தோன்னே அந்த 2 பேரும் எஸ்கேப் ஆகணும் பார்த்தானுவ. கடை வாசலே அவங்களை பிடிச்சி நல்ல தருமடி சாத்தி செயினை வாங்கிட்டோம்ல. அப்ப கசங்கன சட்டை தான். நான் என்னவோ வம்பு சண்டைக்கு போற ரவுடி பைய மாதிரில பேசுத. ஏட்டி இங்க கூட கூட நானும் பாக்கேன். இங்க காட்டு. அண்ணே நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குண்ணே. இப்ப சொல்லு, சமூகம் தப்பு செஞ்சிருக்கானா இல்ல நீயா? இல்லை, உன்ன மாதிரி முன்கோபெல்லாம் பட மாட்டேன் நானு. நீ சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன். சாரிடா. நான் மட்டும் வந்து தடுக்கலனா அவன் கைய காலை வெட்டிட்டு தானே சாரி கேட்டிருப்ப. உண்மை தெரியலன்னா அப்படித்தானே கோவம் வரும். ஆஹா, தாங்க மாமா. லாக்கெட் நல்லா இருக்கு. தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏல வாயால பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்க. அந்த செயினை கழுத்துல மாட்டி விடல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வீடெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டீரா? வீடு சுத்தமா இருக்குல்ல? பக்காவா இருக்கியா? நீர் எதுக்கு இப்படி பதறீரு? யோ, வரப்போற ஏடிஎஸ்பி அம்மாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீரா? இதுல என்ன இருக்குங்கய்யா? அந்த அம்மா இன்னொரு அதிகாரி அப்படிதானே? உங்களுக்கு தெரியலையா? அதனாலதான் அசால்ட்டா இருக்கீரு. அந்த அம்மா வரட்டும், உமக்கு அப்பதான் தெரியும். அவ்வளவு பெரிய சிங்கம்புலியா அவங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பூதம்யா, பெரிய பூதம். பேரு வைஜெயந்தி, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்னது? பொம்பளை அதிகாரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? டிபார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? ரிவால்வர் ரீட்டா. கிரிமினல்ஸ் எல்லாம் சுட்டு கொள்ளுதவங்க. அதெல்லாம் விடு. டிபார்ட்மெண்ட்ல எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியுமா? நினைச்சது நடந்தே ஆகணுமா. அம்புட்டு பிடிவாதக்காரவங்க அவங்க. ஆத்தி, எனக்கு செத்த நடுக்கமாவே இருக்குல்ல. அதுக்கு தாம்பியா நான் கடந்து தவிக்க. இப்ப கூட சாதாரண டிரான்ஸ்பர்ல வரல. போன மாசம் ஒரு என்கவுண்டர் செஞ்சிருக்காவ. அதுக்கு ஹியூமன் கமிஷன்ல விசாரணையை நடத்தி இந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துக்காவ. கார் வருதுவே. 2 பேரும் தொப்பி இப்ப எல்லாத்தையும் கரெக்டா போட்டுக்கோங்க. அந்த அம்மாட்ட சிக்கிறாதீங்க. என்னையா, ஏடிஎஸ்பி அம்மா இருக்காங்களா இல்லையா? தெரியலையா? எவடா உன் பைக் சாவியை புடுங்கினவ? அதுவும் அங்க பொறுக்கி மாதிரி நிக்கிறாளே அவதாமா. ஏய், யாரடி நீ? வீரா என்கிற வீரலட்சுமி. என்ன வீரான்னு தான் கூப்பிடுவாங்க. உன் பேரு குப்பை தொட்டியா இருந்தா எனக்கு என்ன? நான் யாருன்னு தெரியுமா? வைஜெயந்தி ஐபிஎஸ், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கௌதம் என்னோட மகன். அது தெரியுமா உனக்கு? நீங்க போலீஸ் ஆபீசர்ங்கிறதுனாலதான் உங்களுக்கு நான் சல்யூட் அடிச்சேன். உங்க பையன் பண்ணது தப்பு. டவுன் லிமிட்குள்ள ஓவர் ஸ்பீட்ல போனான்.
அத நான் பார்த்தேன். என் தங்கச்சியை மோதிட்டு நக்கலா பேசுறான். அது தப்பு மேடம். அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏய், நீ பேசிட்டு இருக்கிறது ஏடிஎஸ்பி கிட்ட, அத மறந்துடாத. நானும் போலீஸ் தான் மேம். ட்ரைனிங் எஸ்ஐ, நியூ ரெக்ரூட். இந்த பையன் என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் விட மாட்டேன். பாருங்க மேடம், உங்க உருட்டல் மிரட்டலுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க மிரட்டில எங்களை பண்ணி வைக்க முடியாது. சண்முகம் ப்ளீஸ், நீ கொஞ்சம் பேசாம இரு. வீரா, நான் சொல்றத கேளு. அந்த பையன் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. அவனோட சாவியை கொடுத்துரு. அது எப்படி? எல்லா இடத்துலயும் நியாயம் தர்மம்னு நீ தானே பேசுவ. அவன் பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கான். இந்த தடவை கனிக்கு லைட்டா அடிபட்டுருச்சு, தப்பிச்சுட்டா. வேற இடத்துல இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா, ரேஷ் டிரைவிங் பண்ணி யாருக்காவது உயிர் போயிட்டா யார் தருவா? ஏய் பொண்ணு, வேண்டாம். நீ மோதுறது கௌதம் கிட்ட இல்ல, ஏன் கிட்ட. ஞாபகம் வச்சுக்கோ. பாருங்க மேடம், நாடாளுற ராஜாவா இருந்தாலும் நியாயம் நியாயம்தான். மன்னிப்பு கேட்டுதான் ஆகன. ஏலே குரங்கு பயல, என் அப்பனை உரசி இருக்கும் போதே உன் கைய உடைச்சிருக்கன. விட்டதுனால என் தங்கச்சி இடிச்சு ரத்த காயம் வர வச்சிருக்கியா? ஏலே, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேட்டு சாவியை வாங்கிட்டு ஓடி போயிடு. இல்ல இங்க நடக்கிறதே வேற.